அடடடடா! இதுக்கு ஏங்க இவ்வளோ வருத்தப்படுறீங்க? பூ கட்டணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பூ கட்ட தெரியலையா? ஃபஸ்ட்டு நார்மல் பூ கட்டுற மாதிரி ஒரு 2 பூவை எடுத்து நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிட்டு, அந்த பூவை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு, உங்களோட ரைட் சைடு அந்த பண்டல் ஆஃப் த த்ரெட் இருக்கணும். அண்ட் உங்களோட லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பூ அந்த சரம் வேணுமோ அந்த அளவுக்கு நூல் விட்டால் போதும். ஸோ ஒன்றை மேலே வச்சுட்டு அதுக்கு அடியில் கூடி அந்த த்ரெட்டை இழுக்கணும். ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பூ, அந்த பூவை மேலே சுற்றிட்டு அந்த காம்பு கீழே இருந்து நூல் எடுக்கணும். ஸோ நீங்கள் நார்மலாக கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கார்லேண்ட் மாதிரி இருக்கும், குட்டி கார்லேண்ட் மாதிரி. சொல்லப்போனால் இப்போ நிறைய பேர் மேரேஜுக்கெலாம் வேணி வைக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். ஒரு திண்டாரம் ஸ்டைலில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஒரு பூ இருக்குது, அந்த பூவுக்கு மேலே இன்னொரு பூ நார்மலாக வைக்கிறேன். அடியில் கூடி, காம்போட அடியில் கூடி அந்த நூலை எடுக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு நான் மெசேஜ் பண்ணுறேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு பூ, அந்த பூவுக்கு மேலே இன்னொரு பூ வைக்கிறோம். மேலே கூடி அந்த பூவுக்கு மேலே கூடி போயிட்டு அந்த ரோப் வந்து அந்த காம்புக்கு கீழே எடுக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் கார்லேண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக எனக்கு பூ மலர்ந்துருச்சு, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் மலராமல் முட்டை இருக்க பூவில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். நான் மேக்ஸிமம் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் நார்மலாக பூ கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு பூ தொஞ்சிரும், இழுக்கும். ஆனால் இது அப்படி எதுவுமே ஆகாது. நீங்கள் எப்படி வச்சுட்டு போகிறீங்களோ திரும்பி வர வரைக்கும் அப்படியே இருக்கும். ஈவன் நீங்கள் இதில் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குட்டி குட்டி கலர் ரோசஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிவிட்டு கட்டலாம். இதை இப்போ எப்படி நம்ம முடிக்கலான்னு காட்டுறேன். நார்மலாக ஒரு சைடு த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு சைடு த்ரெட்டை வச்சுட்டு ஒரு 2 நாட்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது ஒட்டா கட் பண்ணிக்கிறேன். அழகான பூ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வேறு பூவில் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். Thanks for watching. Subscribe my channel for more videos.